முத்துக்குமரன்கிற பையன் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு இது வரைக்கும் நான் எங்கேயும் சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்கிறேன். மதுரமுத்தண்ணே மிக முக்கியமான காரணம். மேடையில் என்ன பண்ணுறாரோ அதை பப்ளிக் ஆடியன்ஸுக்கு சிரிக்க வைக்கிற திறமை மதுரமுத்தண்ணனுக்கு உண்டு. அதே அப்ளாஸ் அங்கேயும் வாங்குவார். 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் பீக், இன்னைக்கு மதுரமுத்து அதே பீக். பொழிவதற்காகவே பிறந்தது மேகங்கள், விளைவதற்காகவே பிறந்த நிலங்கள். தமிழ்நாட்டில் நகைச்சுவை விதைப்பதற்காகவே பிறந்தவர் மதுரை முத்தண்ணா அவர்கள். 20 years of Madurai Muthu fans meet. Title sponsor Aisha, co-sponsor Dakshin Dosa and Vetrivals. Associate sponsor Sri Shakti Designing Studio, Dr. Fruit, Archi Masala, Balakrishnan Foundation Charitable Trust, Führer, Jeevan Hospital, Pulse Cube, Tayangsi, Metro People Tamil, Dinasari Nalidar. Venue partner World Tech University, Avadi, Chennai. And அடுத்ததா வந்து வரப்போற கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அண்ட் அவரும் அண்ணன மாதிரியே தமிழுக்கு நிறைய பற்று உள்ள ஒரு மனிதர் அண்ட் தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். பேச்சுனா இன்னைக்கு அவரையும் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. லெட்ஸ் வெல்கம் முத்துக்குமரன் ஆன் டு தி ஸ்டேஜ். கம் ஆன், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 2 முத்து ஒரு ஸ்டேஜ்ல நிக்குது. சே சூப்பர்ல. இதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்ல. ஒரு ஆங்கர் நல்லதா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தா அப்படி வரணும். ஓகே, இது நீயா பேசுனதாமா? நல்லா இருக்கு. ஆமாடா, நானா தான் பேசுனேன். நம்ப மாட்றாங்க. எனிவேஸ் ஓகே ஃபைன். 120 சேர்த்து வாங்கிக்கமா. ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். எங்க சேர் போட்டா உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிடுவாங்க. நல்ல ஒரு ஐடியா. ஓகே, ஸோ எனிவேஸ் அண்ணா நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மொமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட். 20 years ஆஃப் மதுரை முத்தனோட ஃபேன்ஸ் மீட். இந்த 20 yearsோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. இதில் அவங்க கூட ஸ்டார்டிங்லேருந்து இருந்தவங்க வந்தது ஒரு பக்கம்னாலும், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு அவங்க சார்பாக நீங்களும் வந்து இங்கே கலந்துக்கிட்டு இதை பெருமைப்படுத்தி சிறப்பிச்சதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அண்ணாவை பற்றியும் இந்த ஷோவை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். 20 வருஷமா அண்ணன் வந்து துறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அண்ணனுக்கு எவ்வளோ பெருமையோ, 20 வருஷமா அண்ணனுடைய ரசிகனா நான் இருக்கேங்கிறது என்னுடைய பெருமை நான் நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு முத்துக்குமரன் அப்படின்னா நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிற பையன், நல்லா பேசுவார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. முத்துக்குமரன்கிற பையன் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு இது வரைக்கும் நான் எங்கேயும் சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்கிறேன். மதுரமுத்தண்ணே மிக முக்கியமான காரணம். ஏன்னா சின்ன வயசில் கலக்க போது யார், அசத்த போது யார் நிகழ்ச்சிகள்லாம் அண்ணன் பேசுகிறத பார்த்தது என்னை மாதிரி நிறைய பேர் வளர்ந்துருக்கோம். அண்ணன் சொல்கிற ஜோக்ஸ் எல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்ணி அதை ஒரு நாடகம் மாதிரி வடிவமைச்சு எங்கள் பள்ளிக்கூடத்தில் அதை நாடகமாக நாங்கள் அரங்கேற்றுவோம். அண்ணனுடைய ஜோக்ஸ் எல்லாம் வாத்தியார் ஜோக்ஸ், அண்ணன் ஒரு 20-30 வாத்தியார் ஜோக்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ராமாவாக நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அண்ணனுடைய ஜோக்ஸை மோனோ ஆக்டாக நடித்து நான் எங்கள் ஸ்கூலில் பரிசு வாங்கியிருக்கேன். அப்படி வளர்ந்து வந்த நிறைய பேரில் நானும் ஒருத்தன். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய பேச்சு, சாலமன் பாப்பையா அவர்களுடைய பேச்சு, சுயசிவம் ஐயா அவர்களுடைய பேச்சோடு சேர்த்து நான் முத்தரனுடைய நகைச்சுவைகளையும் கேட்டு வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி ஓரளவு நல்ல தமிழில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பேச முடியுது. அண்ணனுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடத்துகிற உங்களுக்கு பெரிய நன்றி. முதல்ல முத்தண்ணனுக்கு நான் தான் ஃபேன்ஸ் மீட் நடத்துகிறேன். அந்த பெருமை எனக்கு தான். எப்போதும் ஒரு இணைய ஊடக பக்கத்தில் நெறியாளராக இருக்கிறப்போ அண்ணனுக்கான முதல் ஃபேன்ஸ் மீட்டை நடத்தின பெரிய மகிழ்ச்சி எனக்கு உண்டு. அண்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணன் மேலே இருந்த பிம்பம் வேற. அண்ணன் ஒரு காமெடியன், அண்ணன் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், ஒரு பேச்சா இப்படிலாம் இருந்து அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது நல்ல மனுஷன் அண்ணன். நீங்கள் வந்து நினச்சே பார்க்க முடியாது. அவர் எப்படி மேடையில் இருக்காரோ அப்படி தான் எல்லா நேரத்துலையும் இருப்பார். யதார்த்தமாக பேசி உங்களை வயிறு வலிக்க சிரிக்க வச்சுருவார். அதே போல் அவர் செலுத்துகிற அன்பு அது இன்ன வரைக்கும் நான் வேறு யார்கிட்டையுமே பார்த்ததில்லை. அது எக்ஸ்க்ளூசிவ்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் பிரிதொன்று இல்லாதன்னு அர்த்தம். இந்த மாதிரி இன்னொன்று கிடையவே கிடையாது. பிரிதொன்று இல்லாத நான் பார்த்த ஒரு ஆள் எங்கள் அண்ணன் மதுரை முத்து தான். அண்ணன் மாதிரி இன்னொருத்தர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ அன்பு. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு 10-15 வருஷம் அவரை பார்த்து அவர் மாதிரி ஆகணும்லாம் முயற்சி பண்ணி அப்புறம் அதில் தோற்று போய் நம்ம ஏதோ ஒன்று ஆகி வந்து நிற்கும்போது அவர் வாமுத்து அப்படின்னு நம்மளை கட்டி பிடிக்கிறப்ப அது உங்களுக்கு எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அது நீங்கள் கடவுள்கிட்ட போய் நீங்கள் வர கேட்கும்போது கடவுளே வந்து என்னடா வேணும் உனக்குன்னு கேட்குற மாதிரி ஒரு அனுபவம். முத்தண்ணே மேடைகளில் பட்டிமன்றத்தில் பேசியிருக்கேன். அப்போ அண்ணன் மறக்காமல் சொல்லுவாங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரே பெருமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என் பேரை சொல்லி நானே கூப்பிடுவேன், முத்து வந்து பேசுங்க அப்படிப்பார். அது மாதிரி அண்ணனோட பயணிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகளை அமைச்சு அவர் கூட பயணிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்ட ஒரு கேள்வியிலேயே அடுத்த கேள்வி நீ கேட்கவே வேணாம், நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வச்சிருக்கீங்களா? ஆமா வச்சிருந்தேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருப்பேன். சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேச்சில் இவர் அடிச்சுக்க ஆள் இல்லை. அண்ட் அதுவும் உங்களோட சிஷ்யன்றதுனால அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இங்கே தேவைப்படாது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நிறைய ஜேர்னியில் அண்ணா கூட பார்த்துருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. அண்ட் அட் எந்த மொமெண்ட்டில் வந்து அண்ணாவோட ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? அண்ணனுடைய கிராமத்துக்கு சமீபத்தில் போயிருந்தோம். இது எல்லாரும் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். பொதுவாக பிரபலங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்களாம் இருக்காங்க. ரொம்ப சொற்பமான பிரபலங்கள் தான் கோயில் கட்டியிருக்காங்க. கரெக்ட். அண்ணன் அவங்க சொந்த ஊரில் கோவில் கட்டியிருக்காரு அண்ணனுடைய அப்பா அம்மாவுக்கு. ஆமாம். அது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நாள் அந்த ஊரில் ஒரு கோவில் கட்டின நாளாக இல்லை, திருவிழாவாக இருந்தது. ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு செடி கொடுத்து அவங்களுக்கு புடவை கொடுத்து, உண்மையிலே முத்தண்ண மேடைக்கு மட்டும் கிடையாது, சாதாரணமாக நிஜ வாழ்க்கையிலும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு நாள் ஒரு சிறப்பான சான்று. அண்ணன் பழகிற விதத்தை பார்த்து நான் எப்போதும் பிரமிச்சிருக்கேன். நான் ஒரு பிரபலம், நான் ஒரு பெரிய ஆள், இது எதுவுமே கிடையாது. எல்லாரும் சமங்கிறத மேடையில் நாங்கள்லாம் பேசிட்டே இருக்கோம். அதை தன்னுடைய வாழ்க்கையிலையும் வார்த்தையிலையும் தொடர்ந்து கடைபிடிக்கிற அண்ணனை பார்க்குறப்போ நான் எப்போதும் பெருமிப்பேன். அதையும் கடைபிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக தேங்க்யூ அண்ணா. நீங்கள் வந்து முத்துக்குமரன் அண்ணா வந்திருக்கிறத பற்றி சில வார்த்தை. இப்போ எனக்கு சொன்னது பூராமே அப்படி தம்பிக்கு பொருந்தது, அவ்வளோதான். இப்போ 20 வருஷம் நான் எப்படி வர முடிஞ்சுன்னா, நம்மளோட பேசுகிறவங்கள எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து 75 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா என்ன காரணம்? அந்த எளிமை ஒன்று தான். ஆமாம். கமல்கிட்ட இருக்க சிறப்புலாம் அந்தளவுக்கு இருக்குமான்றலாம் இருக்குது, அந்த எளிமை. அது மாதிரி இப்போயும் பாரு, நாங்கள் யார் நீங்கள் கூப்பிட்டுருக்கேன்னு தெரியாது, இந்த அன்பை பார்க்குறோம். ஆமாம். சொன்ன உடனே எவ்வளோ எல்லாருக்கும் வேலை இருக்கும், அது பொருட்படுத்தாமல் வர்றாரு பார்த்தீங்களா, அதுதான் என் மேலே காட்டுற அன்பு, நான் எதிர்பார்க்காத அன்பு. இது மாதிரி ஏன்ட்டு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இந்த எளிமையை கிடைப்பார். பெரிய உயரம் தொட்டிருக்காரு, இருந்தாலும் அந்த எளிமையில் இருப்பார். அது ஏன்ட்டு கற்றுக்கிட்டோம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே போல் அப்பா அம்மா கோயிலுக்கும் அவராக முன்னோடியாக வந்து அவராக ஒரு சின்ன ரூமில் குளிச்சுட்டு ரெடியாகி வந்தார். அந்த அன்புக்கு எத்தனை வருஷங்கள் கடமைப்பட்டிருந்தாலும் அது தகாது, அந்த அளவுக்கு தகும். என்னுடைய அருமை தம்பிக்கு பெரிய நன்றியும் பாராட்டுகள். தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி என் பேரை நான் உச்சரிக்க ஒரு காரணம், அது ஒரு காரணம். இது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் தானா? அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் கவிதை சொல்கிறது, வர்ணிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டுன்றது நாங்கள் நிறைய பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அதுவும் நிறைய பிக் பாஸ்லலாம் நிறைய பார்த்துருக்கோம். அதனால் இப்போ அண்ணனுக்காக ஒரு சில வார்த்தைகள் கவிதையாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்படிலாம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா வீட்டிலேருந்து எழுதிட்டு வந்துருக்கேன். அது எப்படி திடீர்னு மேடையில் விட்டு கவிதையாக சொல்லி, நான் கவிஞர்லாம் கிடையாது, நிறைய கவிதை வாசிச்சிருக்கேன். அண்ணனுக்கு கவிதைன்னு என்ன சொல்றீங்க? நீங்க தமிழ்ல பேசினாவே எங்களுக்கு கவிதை மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க தமிழ்ல அவர் வாழ்த்துனாவே அதை நாங்க கவிதையா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ணன் வந்து என்னைக்குமே அண்ணன் தான், அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மனுஷன் எப்போது. இப்போ இன்னைக்கு நேற்று கோயம்புத்தூர், இன்னைக்கு சென்னை, நாளைக்கு ஈரோடு அப்படின்னு எப்போயுமே பிஸியாகவே இருக்கிற அண்ணன். அண்ணன் இருந்து என்ன கற்றுக்கணும்னு வேணால் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் பீக், இன்னைக்கு மதுரை முத்து அதே பீக். 20 வருஷமா அந்த அண்ணன் சூப்பர் ஸ்டார் பற்றி சொன்னாங்கல்ல, நான் அதை மதுரை முத்து அண்ணன் பார்க்குறேன். அந்த உழைச்சிக்கிட்டே இருக்கிறது. அன்னைக்கு ஸ்டாண்டப் காமெடியா, அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன செய்ய முடியும், அதில் ப்ராப்பர்ட்டி சேர்க்க முடியுமா, அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், மிமிக்ரி பண்ணுவாருங்க அண்ணன். அது நல்லா இருக்கு. அவருடைய நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கணும், மக்களை மகிழ வைக்கணும். அதில் திடீர்னு மேஜிக் பண்ணுவார், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார், மக்களை சிரிக்க. பட்டிமன்றம் பேசுவார் அண்ணன், நல்ல கருத்து பேசுவார். இது எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் நிறைய புத்தகம் வாசிப்பார். நான் முதல்ல அண்ணன்ட்ட வந்து, அண்ணன் நான் பேச்சாளர் வரும்னு நினைக்கிறப்போ அவர் போய் நிறைய காமெடிலாம் படிங்க தம்பின்னு சொல்லலை, நிறைய புத்தகம் வாசிங்க தம்பின்னு என்கிட்ட சொன்னார். இன்றைக்கும் அண்ணன் வீட்டுக்கு போனீங்கன்னா நிறைய புத்தகங்களில் அவர் பேசுகிறதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். இன்றைக்கி சாதாரணமாக வந்து பேசுகிற எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லி நீங்கள் கடந்துட முடியாது. நான் என்ன பேச போகிறோங்கிறத எழுதி வச்சு படித்து தினமும் அதை மேம்படுத்தி முன்னேற்றி இன்னைக்கு இருக்கிற 20 வருஷமாக 2 டிகேட்டில் இருக்கிற எல்லா தலைமுறை இளைஞர்களையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய சாதனை. அந்த தொடர் உழைப்பு அண்ணன்ட்ட இருந்து எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒன்று நினைக்கிறேன். அண்ணன் நிஜமாவே ஒரு உதாரணம். இந்த 2 டிகேட் கிடையாது, இன்னும் 4 டிகேட்ஸ் தாண்டியும் அவனுடைய பேரும் புகழும் உழைப்பும் இந்த மகிழ்ச்சியான முகம் இதே மாதிரி இருக்குன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி அந்த செலிப்ரேஷன் தான் இந்த செலிப்ரேஷன் நான் கண்டிப்பா கன்சிடர் பண்றேன். அண்ட் அண்ணா, நீங்க உங்க கையால நம்ம முத்துக்குமரன் அண்ணா ஃபெலிசிட்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஷார்ட்.
இவரை கூப்பிடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்லாங் வைஸ் 2 பேருமே ஒன்றாவே இருப்பாங்க, ஸ்டாண்டப் காமெடி 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க, ஃபன்னுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பேசி நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு வைப் கொடுக்குற இன்னொரு பர்சனை நான் ஸ்டேஜ்க்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். லெட்ஸ் வெல்கம் பழனி அண்ணா அவர்கள். ஸோ ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி நான் உங்களோட ஜேர்னியும் சரி அண்ணாவோட ஜேர்னியும் சரி சிமிலராக இருந்தாலுமே பட் அந்த ஒரு காம்படிஷன்றது இல்லாமல் நம்ம சைட்ல இருந்து ஒருத்தர் மேலே வந்திருக்காரு, அவரோட செலிப்ரேஷனில் நம்மளோட பங்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் அண்ணாவோட இந்த 20 years ஆஃப் ஃபேன்ஸ் மீட் பற்றியும் அண்ட் இந்த ஷோ பற்றியும் ஒரு இல்லை, உண்மையாக சொல்லப்போனால் முத்து சொன்ன மாதிரி தான் அண்ணன் வந்து எனக்கு முன்னாடியே வந்துட்டார். ஸ்டாண்டப் காமெடியில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதுன்னு கேட்டால் அது மதுரை முத்து தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்டாண்டப் காமெடி எனக்கு ஒரு பெரிய ராஜ பாட்டையை உருவாக்கியவர்னு கேட்டால் அது மதுரை முத்து தான். எங்கள் தாம்சன் சார் இருக்கார், நான் பெருமையாக சொல்கிறேன். மதுரை முத்தண்ணை ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டார் பழனி, நீ அது இல்லாமல் இன்னொன்று பண்ணணும் அப்படின்னு தான் எங்களை வளர்த்தாரு. அதுக்கு மிகப்பெரிய காரணமே அண்ணனுடைய மிகப்பெரிய விஷயந்தான். அவர் நிறைய 100 நாடுகளுக்கு மேலே பயணம் பண்ண உரையாள் அவர் தான். உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பெருமையாக சொல்லுவேன், வளைவதற்காகவே பிறந்தது நாணல், பொழிவதற்காகவே பிறந்தது மேகங்கள், விளைவதற்காகவே பிறந்தது நிலங்கள், தமிழ்நாட்டில் நகைச்சுவை விதைப்பதற்காகவே பிறந்தவர் மதுரை முத்தண்ணா அவர்கள். ரொம்ப அட்டகாசமாக அவர் பண்ண பல ரூட்டில் தான் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணோம். ஆனால் அவர் பாணி வேற, என் பாணி வேற. அவர் நின்று பேசுவார், நான் கொஞ்சம் பாடி லாங்குவேஜோடு பேசுவேன். அதில் வந்து உண்மையாகவே அந்த பாடி லாங்குவேஜோடு பேசுறதுக்கு காரணம் எங்கள் இயக்குனர். நீ உண்மையாக சொல்லப்போனால் நானும் முதல்ல வந்தோடனே நார்மல் ஜோக்கு தான், ஸ்கூல் ஜோக்கு தான் சொன்னேன். அப்போ அவர் ஒரே ஒரு மேடையில் சொன்னார், ஏண்டா நீயும் அதே தானடா பண்ணுற, அவர் ஏற்கனவே பண்ணிட்டாரா அதெல்லாம், அப்போ நீ ஒன்று பண்ணு, ஒரு ஆண்களுக்கான ஒரு கிரியேஷனை உருவாக்கி பெண்களை அடி, நிஷா வந்து பெண்களை தாக்கட்டும், அப்போ தாண்டா அது ஒரு மார்வெலஸாக உருவாக்கணும். அதை உருவாக்குனது தாம்சன் சார் தான். உண்மையாகவே அதுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். அது அவர் தான், அவருடைய மைண்டில் வந்துச்சு தான், அதை அவர் பண்ணிட்டாரான்னு. ஆனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சது. உண்மையாக சொல்லப்போனால் மதுரை முத்தண்ணனை பற்றி நான் நிறைய ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாரையுமே அன்பாக பார்ப்பார். நான் அவரோட நிறைய பயணம் பண்ணுறேன். எங்கள் அண்ணனை சமீபத்தில் நாங்கள் தேனிகிட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அந்த ஆர்கனைசர் பாதி காசு தான் கொடுத்தான், அண்ணனுக்கு கொடுத்துட்டான், பாதி காசு தரல. காசெல்லாம் வந்துட்டா பழனின்னு கேட்டார். அண்ணன் இன்னும் பாதி வரலண்ணே அப்படின்னேன். நீங்கள் போயிட்டா தருவானோ தரமாட்டானோட அவங்க இருந்து எல்லாருக்கும் காசு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வாங்கிட்டீங்களா, உங்களுக்கெல்லாம் காசு வந்துடுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல இருந்து வண்டியை மூவ் பண்ணார். ஏன் அதை சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் வந்துடணும். இப்போ அவர் வாங்கிட்டார் போயிடலாம் அப்படின்னு நினைக்காம இப்போ எல்லாருக்கும் என்ன நிறைய இந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு, இப்போ எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னா உடனே கேட்பார், எல்லோரும் சாப்பிட்டாங்களா. இப்போ நான் சாப்பிட்டேன், அவர் அவசர அவசரமாக இங்கேருந்து வருவார். நாங்களாம் முன்னாடியே போயிருப்போம் அந்த இடத்துக்கு. ஆனால் அங்கே அவங்களுக்கு ரூம் ரெடி ஆகிடுச்சா, சாப்பிட்டீங்களா. இந்த அக்கறை இருக்குல்ல, இந்த அக்கறையே மதுரை முத்தண்ணன் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாது. ரொம்ப அற்புதமான மனுஷன். அதை ரொம்ப தேடி தேடி சாப்பிட்டீங்களாண்ணே, வந்துட்டீங்களாண்ணே, எங்கே இருக்கீங்க, அந்த ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபாலோவுக்கு ஒரு பெருமையான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நான் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். இரவில் ஒரு சொல்லாமல் என்னன்னு தெரியல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது. ஆனால் அந்த இடத்துல கூட கொஞ்சம் கூட பதட்டம் அடையாமல் இறங்கி நின்று அதை அந்த டிரைவரெல்லாம் சொல்லிவிட்டு, அண்ணா நீங்கள் எப்படி போவீங்க, உங்களை கூப்பிட்டு வரும்போது நடந்துச்சே, அப்படி 1 மாதம் தான் இருக்கும். ஓகே, ஒரு பதட்டமான சூழல், ஒரு வண்டியே ஒரு முன்பகுதியே இல்லை. நானும் அண்ணன் இன்னொரு ஒரே ஒரு ஆங்கர் இருக்காங்க, 3 பேர் தான். அப்போ வந்து நடு ரோட்டில் நிற்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட பதறாமல் அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி இன்னொரு வண்டியை வர வச்சு எங்களை ஏற்றி அனுப்பினார். தன்னை நம்பி வந்தவர்கள் பத்திரமா ஊருக்கு போய் சேரணுங்கிறதுல ரொம்ப மிக அக்கறையான ஒரு மனுஷன் மதுரை முத்தண்ணன். அதுக்கே ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து நம்ம பாராட்டலாம். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம சந்திச்சிருந்தாலும், நிறைய மனிதர்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலும், அவர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய இழப்புகளை தாண்டி காமெடி எனக்கு மாதிரி சோகம் உலகத்திலே இருக்காதுங்க. நான் பல சோகமான காலகட்டத்தில் அண்ணனை பார்த்துருக்கேன். பரபரப்பாக வந்து வண்டியில் மேடையில் ஏறுவார், பரபரப்பாக ஏறுவார். ஃபஸ்ட்டு அந்த 5 நிமிஷம் அப்படி நடுங்கும்.
நடுங்கும் அப்படியே கை, அப்படியே பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிப்பார் ஸ்பீடு. இன்னொன்று ஓப்பனாக சொல்லிடுறேங்க, மேடையில் பேசுகிற எல்லாரும், டிவியில் வந்த எல்லாரும் ஆடியன்ஸை சிரிக்கலாம் வைக்க முடியாது. ட்ரூ. டிவியில் வந்த எல்லாருமே ஆடியன்ஸை சிரிக்க வைக்க முடியாது. நீங்கள் பப்ளிக்கில் போனால் மாட்டுவீங்க. பப்ளிக்கில் போனால் அவன் கீழே இருந்து சொல்லுவான், ஓ காமெடி பண்ணியா அப்படிமா. ஆனால் உண்மையாக சொன்னால் மேடையில் என்ன பண்ணுறாரோ அதை பப்ளிக் ஆடியன்ஸில் சிரிக்க வைக்கிற திறமை மதுரை முத்தானனுக்கு உண்டு. அதே அப்ளாஸ் அங்கேயும் வாங்குவார். அது கிராமமாக இருக்கும், குக்கிராமமாக இருக்கும், ராத்திரி 2 மணியாக இருக்கும், 3 மணியாக இருக்கும். ஆனால் அப்போவும் ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, கையில் வருவாங்க. ஆடியன்ஸ் அதே ஃபுல் பிளட்ஜில் இருப்பாங்க. அது அறந்தாங்கி நிஷா, மதுரை முத்து, பழனி இதுக்கெல்லாம் வந்திருக்குன்னா நாங்கள்லாம் ஸ்டேஜுக்கு உடனே நேராக டிவிக்கு வரல. அண்ணனுக்கு தெரியும், 90 ஜோக் சொன்னால் எங்கள் அண்ணன் 10 தான் செலக்ட் பண்ணுவாப்புல. தெரியுமே யார் இதெல்லாம் ஏற்கனவே வந்தாச்சு அப்படிம்பாரு. அது வந்து எங்கள் தாம்சன் அண்ணனோட முயற்சி. அதுவும் 10 அடுத்த எபிசோடுக்கு தான். அடுத்த எபிசோடு தான். அந்த மாதிரி ஒரு பெரிய அன்பான ஒரு மனிதரை சந்தித்ததிலும் அவங்க குடும்பம் குழந்தை சந்தோஷத்தோட இன்னும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு அவர் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப அற்புதமான இந்த ஃபேன்ஸ் மீட்டில் என்னையும் அழைத்த பிரியோ டிவிக்கும் உங்களுக்கும் மிக சிறப்பாக ரசித்த ஆடியன்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீங்கள் இப்போ இந்த மேடையினுடைய வெளிப்பாடு அங்கேருந்து செதுக்குனது தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த அளவுக்குலாம் பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் இன்னைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஷைன் அவுட் ஆகி நம்ம இன்னைக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதில் நீங்கள் அண்ணன் கூட சேர்ந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் உங்கள் பாணியில் நம்ம ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, நீங்கள் ஸ்டேஜ் ஏறி மைக்கு பிடிச்சா ஒரு ஸ்டைல் இருக்கும், இப்படி கையில் அடிச்சு அந்த ஸ்டைலில் நம்ம அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறோம். அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம என்ன சில, மீன் பிடிக்க தேவை வலை. என்னைக்குமே காமெடி பர்ஃபார்மன்ஸ்லாம் மதுரை முத்து தான் தலை. அண்ணா நீங்கள் வந்து அண்ணா ஃபெலிசிட்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஷார்ட்.